உங்கள் எல்லோருக்குமே உங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு என்னுடைய ஒரு முகம் தான் தெரியும். எனக்கு அவரோடு பழகியவர்களுடைய இரண்டாவது முகமும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். மறைந்த ஜெயலலிதா அம்மையாரை பேசாததா சட்டசபையிலேயே புடவை பிடிச்சி வலிச்சாங்க. அதை விடவா அவங்களுக்கு சிறைக்குள்ளே தள்ளினாங்க. அப்புறம் தானே அந்த அம்மா வெகுண்டு இருந்தது. அப்படியே சட்டசபையில் பிடிச்சி வலிக்கலன்னா கூட அந்த அம்மா அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. கட்டர்ஸ் 8ஆம் இடம் கட்டர்ஸ். அந்த அம்மாவுக்கு எதிர்லகணத்துக்கு 8 கூட 2 இருக்கு. கன்னிங்னஸ், சீட்டிங், அஃப்ரைட் ஆஃப் ஜெயில் அண்ட் ரெடி டு ஃபைட். 6ஆம் இடம் வலுத்தவனுக்கு முதல்ல கைதான் பேசும், வாய் பேசாது. 3ஆம் இடம் வலுத்தவனுக்கு வாய் பேசும், 6ஆம் இடம் வலுத்தவனுக்கு கை பேசும். அதாவது பராக்கிரமஸ்தானம்னா 6ஆம் இடத்தை பராக்கிரமம்னா, 3ஆம் இடத்தை தைரியம்னா. அம்பானி குழுமத்தில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் பாலுவை கைது செய்தார்கள். அவரைத்தான் கைது செய்ய வந்தார்கள். அவர் அப்ஸ்காண்ட். அதனால அவருடைய பாலு கைசர் இதெல்லாமே இருக்கிறது வரலாறு. அவருடைய மூளையாக செயல்பட்டவர் ரிலையன்ஸ் பாலு, கும்பகோணத்தோட பிராமணன். அந்த பாலுவைத்தான் கைது செய்தார்கள். யாரு கூட பலமா இருந்தா யாராவது சும்மா கார் பார்க்கிங்ல அவனை டேனாலே 2 டேன்னுவான். டே யாராவது எப்படி பணம் வரும்? குபேர சாய்பாபா கோயில போய் கும்பிட்டா வந்துருமா? இங்கிருந்து காசிக்கு போயிட்டு வந்தா வந்துருமா? காசிக்கு போக செலவே காசு இருந்தாதான் போகவே முடியும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நீங்கள் கூகுளில் சென்று இந்த உலக ஜனத்தொகையில் எத்தனை சதவீதம் பேர் பணக்காரர்கள் என்று தட்டினால் 0.6 என்று காட்டும். அதாவது 700 கோடி பேர் தோராயமாக உலக ஜனத்தொகை என்றால் அதில் இந்த 3, 6, 8, 12க்குள் இத்தனையும் இப்போது பகவான் சொன்ன இந்த 10 விஷயங்களும் இருக்கிறது. 3ஆம் இடத்திலே பகவான் சொன்ன கரேஜ் என்ற தைரியம் இருக்கிறது. பிறகு டிடிஎஸ் எஃபோர்ட், கடின முயற்சி இருக்கிறது. பிறகு அவர் சொன்ன டேர் டெவில், அஞ்சான் எஞ்சன். 3ஆம் இடம் தைரியம் தானே அஞ்சான் எஞ்சன் என்றான். 3ஆம் இடம் புஜங்கள் என்றான். ஒரு மாவீரன் புஜங்கள் துடிக்கும், அவனுக்கு கோபம் வந்தா. 3ஆம் இடத்தை புஜங்கள் என்றான் உடலங்க ஸ்தானத்தில். அதனால தானே மார்பகத்துக்கு கவசம் வச்சான். மார்பகத்தை காட்டி சாக வேண்டும் என்று தானே தமிழர்கள் மரபுல சாகும்போது கூட கர்ணனை போன்ற மாவீரர்கள் கூட நெஞ்சில தான் எனக்கு இருக்கணும். என் அம்மா பார்க்கும்போது நான் அம்பை நெஞ்சில் வாங்கி இருக்க வேண்டும், முதுகில் வாங்கியிருக்கூடாது. காரணம் 3ஆம் இடம் நெஞ்சில தான் இருக்குது. தைரியம் நெஞ்சில தான் இருக்கு. இங்க இருக்கு இதயஸ்தானம், அது தோல் பட்டையில் இருக்கு. அதனால தான் அங்க படணும் நெஞ்சிலன்னா. இப்போ 6ஆம் இடத்துக்கு சொல்றாரு பாருங்க 5 விஷயம். போல்ட்னஸ், துணிச்சல், அசாத்திய துணிச்சல் வேண்டும். அடுத்த பிறகு கன்னிங்னஸ் வேண்டும், தந்திரம் வேணும். எப்படி விரோதியை வீழ்த்தணுன்ற தந்திரம் வேணும் அல்லவா? எப்படி கடன்ல தப்பிக்கணுன்ற தந்திரம் வேணும் அல்லவா? எப்படி நோயிலிருந்து தப்பிக்கணும்ன்ற தந்திரம் வேணும் அல்லவா? எப்படி வழக்குகள் இருந்து கூட தப்பிக்கணும், தப்பிக்கிற மாதிரி வழக்குகள் நடத்தணும் அல்லவா? அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வக்கீலுக்கு நம்ம தான் சொல்லி தரணும். வக்கீலுங்க காசுக்கு வேலை செய்யறவங்க. நம்ம பணக்காரன் ஆகணுன்றதுக்காக வேலை செய்யறோம். அப்போ நம்ம தான் வக்கீலுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும். இப்படி இது நல்லா இருக்குமாங்க, அப்படி நல்லா இருக்குமாங்க. அதனால கன்னிங்னஸ், தந்திரம் கற்றுக்கொள்ளனால தான் புதன் காலபுருஷ தத்துவத்துக்கு தந்திர கிரகமா வருது. பிறகு சீட்டிங், ஏமாத்து. உலக வரலாற்றில் ஒன்று சொல்லப்படுகிறது. இது இன்று உள்ள அனைத்து கோடிசொல்லுக்கும் பொருந்தும், தமிழகத்திற்கும் பொருந்தும், இந்தியாவிற்கும் பொருந்தும், உலகத்திற்கும் பொருந்தும். Every big fortune behind a crime. In every big fortune there is behind a crime என்றான். In every big fortune there is behind a crime. Without crime you cannot make a fortune என்றான். இதனுடைய தமிழாக்கம், எல்லா மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களும் ஒரு குற்றத்தால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர குற்றமே புரியாமல், சிவில் கிரைமே புரியாமல் எந்த சாம்ராஜ்யத்தையும் யாராலும் எப்பொழுதும் எக்காலத்திலும் உருவாக்கப்பட்டதாக வரலாறு இல்லை, இருக்கவும் முடியாது என்பதுதான் இந்த ஆங்கிலத்தினுடைய தமிழாக்கம். In every big fortune there is behind a crime என்றான். வந்துருச்சா இங்க கிரைம்? அதுதான் சீட்டிங் என்றார். 6ஆம் இடத்துல போல்ட்னஸ், சீட்டிங், கன்னிங்னஸ், அஃப்ரைட் ஆஃப் ஜெயில். சிறைக்கு போய்த்தான் தீர வேண்டும். யார் சிறைக்கு போகவில்லை? அம்பானி குழுமத்தில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் பாலுவை கைது செய்தார்கள். அவரைத்தான் கைது செய்ய வந்தார்கள். அவர் அப்ஸ்காண்ட். அதனால அவருடைய பாலு கைசர் இதெல்லாமே இருக்கிறது வரலாறு. நீங்கள் போய் விக்கிபீடியாவில் பாருங்கள், இருக்கிறது. அவருடைய மூளையாக செயல்பட்டவர் ரிலையன்ஸ் பாலு, கும்பகோணத்தோட பிராமணன். அந்த பாலுவைத்தான் கைது செய்தார்கள். காரணம், நாளைக்கு தான் பட்ஜெட் என்றால் அந்த பொருட்கள் எல்லாம், அந்த பட்ஜெட் பேப்பர்கள் அத்தனையும் இவர்கள் வீட்டில் இருந்தது. அதனால் அவர் கைது செய்யப்பட்டார். அதுதான் சொல்றாரு. கன்னிங்னஸ், சீட்டிங், அஃப்ரைட் ஆஃப் ஜெயில் அண்ட் ரெடி டு ஃபைட். 6ஆம் இடம் வலுத்தவனுக்கு முதல்ல கைதான் பேசும், வாய் பேசாது. 3ஆம் இடம் வலுத்தவனுக்கு வாய் பேசும், 6ஆம் இடம் வலுத்தவனுக்கு கை பேசாது. அது பராக்கிரமஸ்தானம்னா. 6ஆம் இடத்தை பராக்கிரமம்னா, 3ஆம் இடத்தை தைரியம்னா. 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். அங்கதான் அஞ்சான் எஞ்சன் வரான். வீரியம், அஞ்சான் எஞ்சன். அதான் டேர் டெவில் வருது, தைரியம் வருது, கரேஜ் வருது. முயற்சி ஸ்தானம்னா அங்க பகவான் சொன்ன கரெக்டா அந்த டிடிஎஸ் எஃபோர்ட் வருது. இங்க என்ன வருது? போல்ட்னஸ், துணிச்சல். தொடைய தட்டுவான்ல ஒரு வீரனுக்கு கோவம் தான் தொடைய தட்டுவான்ல. 6ஆம் இடம் தான் தொட.
இல்லை சும்மாவா? இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சு தான் அந்த ராசி கட்டத்தை உருவாக்கியிருக்காங்க மகரிஷிகள், முனிபுங்கவர்கள். போல்ட்னஸ், சீட்டிங், கன்னிங்னஸ், அஃப்ரைட் ஆஃப் ஜெயில் அண்ட் ரெடி டு ஃபைட். ஆறு கூட பலமா இருந்தா யாராவது சும்மா கார் பார்க்கிங்ல அவனை டேனால இவன் 2 டேன்னுவான். டே யாராது அப்படின்னு. அவன் 1 டே தான் சொல்லியிருப்பான், இவன் 2 டேன்னுவான். டே யாராது, யார் இது குரல் கொடுத்தது யார் அப்படின்னு. அதுதான் 6ஆம் இடம். ரெடி டு ஃபைட். அதில் சாக கூட செய்யலாம், எல்லா சண்டையிலுமே எல்லாரும் ஜெயிக்க முடியாது, ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். உண்மையிலேயே 6 கூட வலுத்திருந்து உண்மையிலேயே அதை உணர்வுபூர்வமாக அவன் செய்யணும். நிறைய பேருக்கு வலுத்திருக்கும், ஆனால் செய்ய மாட்டான், அமைதியாக இருப்பான். அதான் கோழைன்றார் பகவான். காவர்ட்ஸ், கோழைகள். ஆனால் அவங்களுக்கு பணம் வேணும். எப்படி பணம் வரும்? குபேர சாய்பாபா கோயிலில் போய் கும்பிட்டா வந்துருமா? இங்கிருந்து காசிக்கு போயிட்டு வந்தால் வந்துருமா? காசிக்கு போகிற செலவே காசு இருந்தால் தான் போகவே முடியும். ஆக 6ஆம் இடத்துல தான் போல்ட்னஸ், சீட்டிங், கன்னிங்னஸ், ரெடி டு ஃபைட், அஃப்ரைட் ஆஃப் ஜெயில். 8ஆம் இடத்துல கட்டர்ஸ், சாக்கடை. இந்த சாக்கடையில் குளிச்சுட்டு வந்த உடனே அப்புறமா என்னடா நான் வாழ்க்கையில் இனி எல்லாரும் கழுத்தை பண்ணான்னு தான் எல்லா அரசியல்வாதிகளும் இருக்கிறான். எவ்வளவு நான் உங்கள் வீட்டாண்ட ஓட்டு கேட்கறதுக்கு எவ்வளோ அசிங்கமாக பேசுனீங்க, என்னை பற்றி எவ்வளோ பேசுனீங்க. ஏன் மறைந்த ஜெயலலிதா அம்மையாரை பேசாததா? அவருடைய பெண்மையை பறைசாற்றுவதை பேசாத? அவரை சட்டசபையிலேயே புடவை பிடிச்சி வலிச்சாங்க. அதை விடவா வேணும் அவங்களை சிறைக்குள்ளே தள்ளினாங்க. அப்புறம் தானே அந்த அம்மா வெகுண்டு இருந்தது. அப்படியே சட்டசபையில் பிடிச்சி வலிக்கலைன்னா கூட அந்த அம்மா அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாங்களே. கட்டர்ஸ், 8ஆம் இடம் கட்டர்ஸ். அந்த அம்மாவுக்கு எதிர்லகணத்துக்கு 8 கூட 2 இருக்கு. இதெல்லாமே சத்தியத்தின் சாட்சிகள். கட்டர்ஸ். அதுக்கப்புறமா கத்ரோட். அதுக்கப்புறமா அவன் வெளியில வந்தான்னா எவனா இருந்தாலும் சரி, பார்க்கும் போதே அவ்வளவுதான், அவன் நெருப்பு மாதிரி பார்ப்பான். அப்படி நிக்க வைப்பான். 10 அடி தொலைவில் தான். ஓடு 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 ஓடு, நான் இந்த இடத்துக்கு சும்மா வரல, ஓடு ஓடு ஓடு, என்ன உனக்கு வேணும் என்கிட்ட வா, ரைட், பிசினஸ் பேசுறியா பேசு, ரைட், டப் கத்ரோட். 10 பைசா கம்மி பண்ண மாட்டேன். இதுதான் முடியுமா? உங்கள் எல்லோருக்குமே உங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு என்னுடைய ஒரு முகம் தான் தெரியும். எனக்கு அவரோடு பழகியவர்களுடைய 2வது முகமும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய வியாபாரம் செய்தவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அது தேவையில்லாதது. இப்போது சொல்கிறேன், அவரும் கத்ரோட் தான். ரஜினி வியாபாரத்தில் ஒரு கத்ரோட் தான். வியாபார விஷயத்தில் கத்ரோட், பணத்தை கொடுக்கல் வாங்கலில் கத்ரோட். காரணம், பணக்காரன் ஒரு வாட்டி நீ ஆகணும்னா இவ்வளவு விஷயத்தை தாண்டி வர வேண்டியது இருக்குது. 3, 6, 8 இதையெல்லாம் தாண்டாதவன் தான் குபேர சாய்பாபா கோயிலில் கும்பிட்டுக்கிட்டு. ஆனா இதெல்லாம் தாண்டி வந்தவனும் குபேர சாய்பாபா கும்பிடுவான். அது வேற விஷயம். கும்பிட்டுக்கிட்டே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது வேற விஷயம். அது உங்களுக்கு தெரியாது. உடனே அவரும் வந்துட்டார்ப்பா, ரஜினிகாந்த் பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டார்ப்பா, அவரும் பெருமாள் தான்ப்பா வந்துட்டாருன்னா அதுவும் சீட்டிங், ஏமாத்துவாங்க அவங்க. ஆமா, பெருமாள் தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. பின்ன உங்ககிட்ட இப்படி எல்லாம் உபன்யாசம் பண்ணுவாங்களா? அவங்கன்னா ஜோதிட விரிவுரையாளரா இல்ல சத்தியத்தை பேசும் போதனையாளர்களா? அவங்க ஒரு வியாபாரி, அவ்வளவுதான். அவங்க வியாபாரத்துக்கு அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இது என்னுடைய தொழில், நான் இதுக்கு இப்படித்தான் பேசியே ஆக வேண்டும். அப்படி புரிய வச்சதான் உங்களுக்கு ஜோதிடத்தை நான் புரிய வைக்க முடியும். இது என்னுடைய தொழில். அது அவருடைய தொழிலுக்கு இது வேலை, சம்பந்தம் இல்லாத வேலை. அவங்க அந்தரங்க சர்க்கிள்குள்ள பேசிப்பாங்க, நண்பர்களுக்குள்ள பேசிப்பாங்க. அது வேற. அதனால தான் ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கிறான். தன்னுடைய கோட்டைக்குள்ள நெருங்காத அளவுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறான். ஒரு திரை போட்டுக்கிறான். 8ஆம் இடம் கட்டர்ஸ். நான் சொல்லியாக வேண்டும் அல்லவா? நான் ஒரு ஜோதிடத்தை பற்றி உண்மைகளை பேசும் ஒரு குரு அல்லவா? ஜோதிட சத்குரு அல்லவா? நான் அதனால் நான் சொல்கின்றேன். இது என் சப்ஜெக்ட். கட்டர்ஸ். அந்த கட்டர்ஸுக்குள்ள, அந்த கால்வாய்க்குள்ள, சாக்கடைக்குள்ள பூந்து கூவாத்துக்குள்ளேருந்து வெளியே வந்தவொடனே அதுக்கப்புறமா அவன் எல்லாரையும் கட் பண்ணுவான். என்கிட்ட பேசுறதுக்கு டைம், என்கிட்ட பேசுறதுக்கு காசு. 1/2 ஹவர்னா அந்த 1/2 ஹவருக்கு என்ன காசு கொடுப்பேன்? ரைட். 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ காசு கொடுப்பேன்? இந்த நான் போட்ட அந்த காசு நீ கொடுக்கணும். எப்படி திருமலாவில் நீ தரிசனத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பணம் கட்டுறியோ அந்த மாதிரி 5 வருஷம் கழிச்சு என் டைம் வேணும்னா இப்போவே நீ அப்பாயின்மெண்ட் வாங்கி பணத்தை 50% கட்டிட்டு போ. 5வது வருஷம் நான் உனக்கு கூடும்போது வா, இல்லைன்னா ஓடு. எனக்கு தெரியும் வாழ்க்கையில் நான் எப்படி வந்திருக்கிறேன், இனிமேல் எப்படி போகிறேன். நான் ஒவ்வொரு நிமிஷமும் சாவை பார்த்துக்கிட்டே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சாவை நகர்ந்து போயிட்டே தான் இருக்கிறேன். சாவை நோக்கி தான் போயிட்டே இருக்கிறேன். உனக்கு தான் வாழ்வை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்னு நினைப்பேன். ஆனால் நான் பணக்காரர்கள் எல்லோரும் மரணத்தை தான் அவர்கள் நோக்கி போகிறார்கள் என்பது அவர்களுடைய உள்ளுணர்வுக்கு தெரியும். காரணம், எல்லோருமே மரணத்தை நோக்கி தான் போகிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் உண்மையிலேயே அதை நித்தம் அனுபவிக்கிறார்கள். அதனால தான் தாவோ சீன பள்ளியில் பிறப்பை கொண்டாடுவதில்லை. தாவோ என்கின்ற சீன பள்ளி ஒரு புராதனமான பழக்கம். அங்கே ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓ என்று வாயில் அடித்துக் கொண்டு அழுவார்கள். காரணம், ஒரு உயிர் மரண உலகில் பிறந்திருக்கிறது. காரணம், அது இன்றில்லாவிட்டாலும் 100 வயதில் இறக்கத்தான் போகிறது. அதனால் பிறப்பை கொண்டாடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதுதான் தாவோ பள்ளியில் சீனத்தினுடைய புராதனமான பரம்பரை பழக்கம். அதனால் அவர்கள் ஒரு குழந்தை பிறந்தால் வாயிலும் வயிற்றிலும் அக்கம் பக்கம் வீட்டார்கள் அடித்துக் கொண்டு ஓ என்று அழுகிறார்கள். அதை அவர்கள் பிறந்த தினமாக கொண்டாடுவதில்லை. ஆனால் இறப்பை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். காரணம், இறந்து போன பிறகு இந்த மனிதன் மீண்டும் பிறக்காமல் இருக்கலாம், பிறவா நிலை கூட எழுதலாம், வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் இந்த மரண உலகத்தில் இவன் வராமல் இருக்கலாம். ஏனென்றால் காலத்துக்கு உட்பட்ட அனைத்தும் மரணம் அடையும்.
மனித உடல் காலத்துக்குட்பட்டது, இயற்கை காலத்திற்கு உட்படாதது. அதனால் அது என்றும் சாஸ்வதமாக இருக்கும். அதனால்தான் மதங்கள், அனைத்து மதங்களும் நீ நிலையற்றவன், இயற்கை நிலையானது, நீ நிலையற்றவன், பரம்பொருள் நிலையானது, நீ நிலையற்றவன், கடவுள் நிலையானவர் என்று சொல்கிறார்கள். கடவுள் என்றால் இயற்கை, இயற்கை நிலையானது. இந்த வானம் நிலையானது, எப்போதுமே இந்த வானம் இருக்கும், அது அழியவே அழியாது. பூமி தான் அழியுமே தவிர வானம் அழியாது. பூமி அழிந்தாலும் வேறு ஒரு புது பூமி வந்துவிடும். ஆனால் வானத்திற்கு அழிவென்பதே இல்லை, அந்த வான் உலகிற்கு அழிவென்பதே இல்லை. அதனால்தான் அந்த வான் உலகத்தை தான் எல்லா மதங்களும் கடவுள் அங்கிருந்து பேசினார், அங்கிருந்து செய்தி வந்தது, அங்கிருந்து எனக்கு ஒளி வந்தது, அங்கிருந்து ஓசை வந்தது என்று எல்லா மத தலைவர்களும் சொல்கிறார்கள். எனக்கு அங்கிருந்து அசரீரி வந்தது என்றால் அது அழிவற்ற ஒரு இடம். கோள்கள் கூட அங்கிருந்து தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது. ஆக நீங்கள் பணக்காரன் ஆக வேண்டும் என்றால் நான் கூறிய இந்த 10 விஷயத்திற்குள்ளும் புகுந்து வெளிவந்தால் 100க்கு 100 என்ன 100க்கு 500% ஆகியே தீர வேண்டும் என்பதுதான் வாழ்வியல் இயல்பு. அதை மீறி ஒன்று நடக்கா அந்த 10 விஷயங்களும் இதுவரையில் நான் மிக விலாவாரியாகவும் தெளிவாகவும் வேறு எந்த ஜோதிடரும் கூறாத கோணத்தில் அனுபவ ரீதியாக ஓமானங்களை கொடுத்தும் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கூறியது என்னுடைய கருணை. காரணம், இதை நான் கூறிக்கொள்கிறேன், உங்களுக்காக கூட அல்ல, இதை நான் எனக்கே கூறிக்கொள்கிறேன். அதனால் இனி உங்கள் பார்வையை ராசி கட்டத்திற்குள் மாற்றுங்கள், புதிய சிந்தனைகளை ஜோதிடலான நீங்களும் கொண்டு வாருங்கள். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 995295962, 98409 57612. Website www.srimehru.org.